சாம்பல் மலைதான் மலை. சிவபெருமான் அடிமுடி காணாம வானத்துக்கும் பூமிக்கும் போனாராம். எப்படி போனாரா? தீ பிழம்பா போனாராம். இந்த கிராமங்கள் எல்லாம் தீ கொளுத்துவாங்க பனவோடைய வச்சு. சுரலை ஏத்துவது அப்படிம்பாங்க பனவோடைய. அந்த தீ என்ன ஆகும்? அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே முழங்கும். அது எரிஞ்ச உடனேயே அந்த சாம்பல் அப்படியே மலை மாதிரி அப்படி குமியும். இதுதான் உதாரணம். திருவண்ணாமலையுடைய தத்துவமே அதுதான். சாமி தீ பிழம்ப இருந்தார். அந்த தீ பிழம்பு அணைஞ்ச போது அவர் அப்படியே சாம்பலாக மாறினார். சுவாமி இந்த இடத்துலதான் தீ பிழம்பா வந்தாருங்கிறதுக்கு அடையாளத்துக்காகத்தான் அந்த மலைக்கு மேல ஏறி அந்த உச்சியில 12 நாள் விளக்க ஏத்துறோம், ஜோதியை ஏத்துறோம். என்ன அர்த்தம்னா, இது இந்த இடத்துல வேண்டாம், எத்தனையோ கோடி ஆண்டுகள் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இந்த இடத்துலதான் சுவாமி அக்னி பிழம்பாக நின்றான்னு காட்டுவதற்கான ஒரு குறி, அடையாளம். என்னைக்குமே இன்பத்தோட சண்டை இல்லாம இருக்கிற ஒரே மேல உட்காந்துக்கிறாரு. அவர் கல்யாணம்